அட நீங்க 90s கிட்ஸா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இந்த கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. வணக்கம் ஜெய்யார் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகர்ல இருக்க கல்யாண முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னு தானே பார்க்குறீங்க? இங்க வராகி அம்மனுக்கு 11 நாள் பூஜை நடக்குதுங்க. இன்னைக்கு 10வது நாளுங்க. இந்த 10வது நாள்ல அம்மனோட அலங்காரம் பார்த்தீங்கன்னா, காய்கறியில பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமா இருந்துச்சு. நாளைக்கு தாங்க 11வது நாள், கடைசி நாளுங்க. நாளைக்கு தானே என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்க? நாளைக்கு புஷ்ப அலங்காரங்க. புஷ்பத்தால அம்மனுக்கு அலங்காரம் பண்ண போகிறாங்கங்க. திருமணம் ஆகாமல் இருக்கவங்க அவங்களோட ஜாதகத்தை எடுத்து புஷ்பத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த புஷ்பத்தில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணால் உங்கள் திருமண தடை நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகும்ன்றது ஐதீகங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா? கண்டிப்பாக அங்கே கூப்பிட்டுட்டு வாங்க. நாளைக்கு அவ்வளோ சிறப்பான நாளுங்க. நாளைக்கு அவங்களால வர முடியல, அவங்க வெளியில் எங்கன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து அம்மன் கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. அவங்களுக்கு நல்லது நடக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டிட்டு வாழை இலையில் அரிசி கொட்டி அது மேலே தேங்காய் நெய்வேதியம் ஏற்றி வச்சுட்டு வேண்டிட்டு இருந்தாங்கங்க. வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு 10வது நாளில் காய்கறி அலங்காரத்தில் பூஜை அவ்வளோ சிறப்பாக நடந்ததுங்க. அநேக பக்தர்கள் வந்து கலந்து கொண்டாங்கங்க. அந்த அழகை பார்க்க 2 கண்ணு போதாது போலங்க. எல்லாரும் மெய் மறந்து அப்படியே வராகி அம்மனை பார்த்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த 11 நாளும் வர பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்னதானம்னா சும்மா இல்லைங்க, சுண்டல், கேசரி, வெண்பொங்கல், புளிசாதம், அப்புறம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண பழம்ட்டு எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் யாருக்கும் இல்லைன்ட்டு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மறக்காதீங்க செய்யார் மக்களே. நாளைக்கு புஷ்ப அலங்காரங்க. புஷ்பத்தை வாங்கிட்டு உங்களுக்கு திருமணமாகாத தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மன் கிட்ட வச்சு படைச்சி அவங்க திருமண தடை நீங்கி அவங்களுக்கு திருமணமாக உதவி செய்யுங்க.